தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடுத்த சின்னம் என்ன யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. அவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் விவசாய சின்னம்னு. விவசாய சின்னம்லாம் கிடையாது. நாட்டில் ஒரு ஆளுக்கு கரும்பு சின்னம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்தது கலப்பை சின்னம். அந்த கலப்பை அதாவது பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய முனை மலங்கி போன கலப்பையின் பேர் என்ன தெரியுமா? அதையும் நான் சொல்லல, கூகுளில் தரவுகளோடு இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. வருதுன்னு மட்டும் பாருங்களேன். முனை மலங்கி போன பயன்பாட்டில் இல்லாத கலப்பையின் பேர். மாநாட்டுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு சீமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கேளுங்களேன். ஆனால் நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். ஆனால் நீ காசை சேர்த்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்திலிருந்து 50 பேர் சொன்ன மாதிரி நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க, கூட்டத்துல அங்கே வச்சு போச்சு வேணாம் சொல்லிட்டு கேட்டுக்க. வரும்போது அண்ணே, அம்மானே, தங்கச்சினே, அப்பானே, மனைவினே, பிள்ளைகளே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன்? கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி பிடிப்பேன். சும்மா ஒரு ஆள் மட்டும் அண்ணே, அம்மானே, அக்கானே, தங்கச்சினே நம்ம காட்டுவோமா? இவர் கட்டி பிடிப்பாரான். என்ன கிடையாது, கட்சி எதுக்கு நடத்துறீங்க? அப்போதான் இவர் கட்டி பிடிப்பாரான். இவர் அண்ணனே சொல்லியிருக்காரு தான், அவர் வந்து பிச்சை எடுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன். ஆனால் அவர் பிச்சை எடுத்து தான் தன் வாழ்க்கையை நடத்துகிறேங்கிறார். அவருக்கு பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கான ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. அதே மாதிரி அண்ணன் தங்கியிருக்க வீட்டுடைய வாடகை தெரியுமா? மாதம் 4 லட்ச ரூபா. பிச்சை எடுத்து ஒரு ஆள் மாதம் 4 லட்ச ரூபா கொடுக்க முடியும்? தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை ஏமாற்றுவது எப்படி? இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு ஆசோலேஷன் இருக்கு. என்னன்னாக்கா, திமுக அதிமுக அந்த 2 கட்சி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் புரியுது. ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொலை பண்ணுறான், கொள்ளடிக்கிறான், கனிம வளம் திருடுறான், இயற்கை வளங்கள் திருடுறான், பெண்கள் மீது கை வைக்கிறான், பாலியலுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே வந்து இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடுறான். இது வரைக்கும் வந்து சாதி வன்மத்தை நம்ம விட்ட ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். வேங்கை வேல் போன்ற விஷயத்தை வந்து மலம் கலக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக கள்ளச்சாரம் மூலமாக மக்களை கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு நலத்திட்டமும் மக்களுக்கு உருப்படியாக செய்யாமல் தொடர்ச்சி அவங்களுக்கு சாதிக்குள்ளேயும் சாராயத்துக்குள்ளேயும் இன்னொரு பக்கம் வந்து அடிமைத்தனமான வாழ்க்கைக்குள்ளேயும் ஏழ்மைக்குள்ளேயுமே வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சரி இவனுக்கு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம். எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு அவன் என்ன செய்யறானாக்கா, அவன் ஆளுங்கட்சியை வந்து அதே வேலையை செய்யறான். ஸோ மாறி மாறி இந்த 2 நபர்களும் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோடனே வந்து நம்மளை வந்து ஆளுங்கிற பேரில் நம்மளை வாழ விடாமல் நாசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் இதை கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாரப்போ, எந்த கட்சி வந்தாலும் என் மக்களுக்கு எந்த நலவும் செய்ய மாட்டீங்க, எந்த கட்சி வந்தாலும் என் மக்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தை செய்ய மாட்டீங்க. உங்க குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் டிக்கெட் எடுக்க வக்கு இல்லாமல் திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்து ஆசியாவிலேயே பெரிய குடும்பமாக வளர்ந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த குடும்பத்தில் ஒரு நபரால் வந்து 30 கோடிக்கு வாட்ச் கட்ட முடியுது. நம்மளால ஒரு 300 ரூபாய்க்கு வாட்ச் கட்ட முடியுதா? 30 கோடிக்கு வாட்ச் கட்டாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை நீங்க புரிஞ்சுக்கணும்.